சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் கேபரி. சார், இப்ப ஜனநாயகன் படத்தை பொறுத்தளவுல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்களோட இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க. விஜய் ரசிகர்கள் பெரிய சோகத்துல இருக்காங்க. அது போக நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் அவங்களுக்கு இருக்கு. திமுகவும் சரி, மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவும் வஞ்சிக்கிறாங்க. ஸோ அதனாலதான் நமக்கு இந்த சென்சர்ஷிப்ல எல்லாம் பிரச்சனை வருது, பாஜகவோட கை இருக்குன்னு எல்லாம் பேசுறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல எப்படி பாக்குறீங்க? நான் இப்படி பாக்குறேன், ஒரே நேரத்தில் ரெண்டு படம் டஃப்பாக வந்துச்சுன்னா, ஒருவேளை இது கொஞ்சம் வீக் ஆச்சுன்னா நமக்கு செட்பேக் இல்லை ஒன்று. அடுத்தது அது பெரிய ஒரு நிறுவனம் ஆளுங்கச்சு, அது கொஞ்சம் விட்டு கொடுத்த மாதிரி அது ஓடட்டும், அப்புறமா நம்ம பின்னாடி வரலாம் அப்படின்னு ஒரு விட்டு கொடுப்பு உள்ள ஒரு தொழில் ரீதியான ஒரு விட்டு கொடுப்புன்னு எடுத்துக்கலாமா? நான் அப்படி நினைக்கிறேன். ஒரு திரைப்படத்துக்குள்ளே இருக்கிறீங்க, சென்சார் போர்டுனா என்னன்னு தெரியும், அவங்க என்னென்னலாம் கேட்பாங்கன்றது தெரியும். ஒரு போர்டில் உட்காந்து பார்க்கும்போது இது எல்லாம் நீக்குன்னு அடுத்த நிமிஷம் அதை நீக்கிட்டு திரும்ப அப்பீல் பண்ணி வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதில் சிக்கல் வர மாதிரி ஏன் வச்சுட்டு இருக்கிறீங்க? அவ்வளோ மண்டையில் ஒன்றும் இல்லாமல் அவங்க டீம் இருக்குது. சொல்லுங்கண்ணே, யதார்த்தத்தை சொல்லுங்கள். எங்களை முடக்குகிறார்கள், எங்களை கசக்குகிறார்கள், எங்களை பிதுக்குகிறார்கள்னு சொல்கிற மாதிரியே பேசிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு தொழில் பண்ணுறேங்க. இப்போ ராவணாவை முடக்கினாங்க. ஆமாம், நான் அந்தந்த காரணத்துக்காக நான் பேசணும்னு போனதை வச்சு என்னை முடக்கியிருக்காங்க. உடனே அதுக்கு ஒரு மீட்பு நடவடிக்கை எடுத்து உடனே மீட்டுட்டேன். சரியாக போச்சா? புலம்பிக்கிட்டு இல்லை, கரெக்டாக அடுத்த விஷயத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். இப்போ ஆபுராம் நீங்கள் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களை முடக்கிறாங்க, இந்த காரணத்துக்காக இது செய்யப்பட்டுன்னு வெளியே அறிவிச்சுட்டு நீங்கள் அது ரெக்கவரி பண்ணுவீங்க, இல்லை அடுத்தது ஒன்று ஆரம்பித்து போயிட்டே இருக்குங்க. கரெக்டாக நீ என்ன உருட்டிட்டு இருக்கிறீங்க? பாஜக எங்களை வந்து நசுக்குது, இது வட விடாமல் பண்ணுது, திமுக அதுக்கு உள்ள சரி பண்ணுது. எனக்கு புரியல. இதில் உங்களுக்கு ஒரு அச்சம் வந்திருக்குது. ஒரே நேரத்தில் இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோட வருது. அது அவங்களுடைய வெளியீடு யாரு? இன்பன் நிதி. புரியுதுல உங்களுக்கு? சொல்ல வேணாம், அவங்கக்கிட்ட தான் இருக்கும் தியேட்டரு, நமக்கு ரெண்டாவதாக வரும். இதெல்லாம் வந்து கணக்கு பண்ணி இவங்க பின்னுக்கு கொண்டு போயிருக்கிறாங்களோன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் காரணம் காட்டிக்கிட்டு இப்போ வராதுங்க, பின்னாடி வருங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்கள் மக்களே அப்படின்னு நான் பயன்படுத்துகிறாரோன்னு நினைக்கிறேன். ஒரு சென்சார் போர்டில் என்ன வந்தது அப்படின்றப்ப நம்ம எனக்கு அதை பற்றி நல்லா தெரியும். சில காட்சிகளை நீக்க சொல்லுவாங்க, அதை நீக்கிட்டு நீங்கள் அப்பீல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? யார் தடுக்கிறாங்க சொல்லுங்க எனக்கு. இப்போ ஜனநாயகன் ப்ரொமோஷனல் மெட்டீரியல்லாம் பார்க்கும்போது அந்த வேன்ல நின்று அவர் மைக்கோட நிக்கிற மாதிரிலாம் போட்டோஸ்லாம் பார்க்க முடியுது. அதை எப்படி பாக்குறீங்க? அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஏன்னா அதை நமக்கு பார்க்கும்போது கரூர் ஞாபகம். அதை சினிமா ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்றது எப்படி பாக்குறீங்க? அதை சினிமா ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணல, அது முன்கூட்டியே வச்சிருக்கிறாங்க. அது கரூர் 3வது நிகழ்ச்சி இன்னொரு தான். அதுக்கு முன்னாடி இங்கே 2 நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க, 2-3 நிகழ்ச்சி ஏதோ நடத்தினாங்க. கரெக்டாக அப்போவே அந்த ஸ்டைலில் தான் அவர் பயன்படுத்தினார். அதையே படத்துக்கு அவங்க ப்ரொமோஷனாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அதான் கேட்கறது, படத்தில் ஒரு காட்சியாக வச்சுருக்காங்க. பிறகுதான் கரூர் சம்பவம் நடக்குது. இல்லை அதான் கேட்குறேன். இப்போ என்னன்னா ஒருவேளை அந்த க்ரௌடு காட்டுறது, அது வந்து காட்சிப்படுத்துறதுக்கு தான் அதை எடுத்தாரோன்னு தெரியல. எடுத்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒண்ணு. ஆனா இப்ப 41 பேர் இறந்துட்டாங்க. இல்ல இறந்துட்ட பிறகு கமர்ஷியலா யூஸ் பண்றது கரெக்டா இருக்குமா? அது முன்கூட்டியே வச்சுட்டாங்க கேப்ரியல், புரியுதுல உங்களுக்கு? ஆனா மரணம் வரணும், மரணம் நிகழக்கூடிய ஒரு சம்பவத்துலன்னு அவங்க நினைச்சு பார்க்கல. அவங்க திட்டமிட்டது இந்த காட்சி உள்ள வரணும்னு திட்டமிட்டு தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா கேமரால முன்ன பின்ன, பஸ்ஸுக்கு முன்ன பின்ன கேமரா, அந்த கேமரா அதிலே செட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் நிறைய ட்ரோன் ஷாட்டு, இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கேமரா. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 உள்ளூர் கேமராமேன்களை கூப்பிட்டு எந்தெந்த ஆங்கிள் என்னமோ எல்லா ஆங்கிளும் வீடியோ எடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு வீடியோ கேமராமேன்கிட்ட நான் பேசினேன், புரியுதில்ல உங்களுக்கு? பேசி ராவணாவிலே அதை எடுத்து போட்டு குறிப்பிட்ட இடத்துல அந்த கை காட்டுறது இருக்குல்ல, ஒரு காட்சி அவங்க அடிப்பாங்கல்ல, ஏன் அடித்தாங்கன்றதுக்கான காரணம் பின்னாடி வந்தது அதெல்லாம். அப்போ தனித்தனியாக மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட கேமராக்கள் வச்சு எடுக்கப்பட்டிருக்கு. படத்துக்கு பயன்படுத்தலான்னு நினச்சிருக்கலாம். அதில் இந்த படம் நீங்கள் காட்டுறது வந்ததில்ல, அது வந்து திருச்சி இங்கே ஒரு இடம் கூட்டம் போட்டாங்க பாருங்க முன்னாடி 2 ஊரில், அதனுடைய காட்சியாக அது இருக்கலாம். கரூரை வந்து அதுக்குள்ளே வைக்கல, ஆனால் அந்த செட்டப்பை வந்து அவர் பயன்படுத்துறாரு. இல்லை அது கரூர் இல்லைன்றது ரைட்டு. அங்கே ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. நீங்கள் ரோட் ஷோ போகும்போது அஃப்கோர்ஸ் நீங்கள் வேற பிளான்லாம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதை கமர்ஷியலாக பயன்படுத்துறது கரெக்டாக இருக்கட்டும். எனக்கு என்னப்பா என்ன உங்களுக்கு அதில் இப்போ ஜெயரஞ்சன் கேட்குற மாதிரி தான் கேட்கணும். அதால உங்களுக்கு என்ன? எவன் செத்தா எங்களுக்கு என்ன? எனக்கு கமர்ஷியல். நான் அதுக்காக வந்து உங்ககிட்ட உட்காந்து அழுவுறதுக்கும் உங்ககிட்ட உட்காந்துட்டு பாடுபடுறதுக்கும் நான் வந்திருக்கிறேன். நான் அரசியல் செய்யணும்னு வந்திருக்கேன். அரசியலில் நான் அதெல்லாம் இறக்கத்தெல்லாம் பார்க்க முடியாது, புரியுதில்லை உங்களுக்கு? அதான் அவருடைய நோக்கம். அதுதான், நம்ம தான் மக்கள் தெளிவடையணும். நீங்கள் போயிட்டு நின்றுட்டு விசில் அடிக்கிறீங்க, இது பண்ணுறீங்க, ஐயோ தலைவான்றீங்க, தலையை பிச்சுக்கிறீங்க, சட்டையை கிழிச்சிக்கிறீங்க, உன்னை பார்க்காம இருக்க உள்ளன்றீங்க, நீ வந்துட்டா போதும் நாளைக்கே விடுஞ்சிருன்னா இந்த கட்சி முதலில் ஒரு நேர்மையான அரசாங்கத்தை நடத்த முடியுமா அப்படின்னு கேட்கணும். 41 பேர் இறந்தாலும் கவலை இல்லைன்னு பண்ணுற ஒரு அரசியல் இருக்கு அவங்ககிட்ட.
இப்போ சமீபத்தில் சிபிஐ விசாரிக்கிற அந்த தகவல்லாம் கூட கிடைச்சிது. அதில் சொல்ல வராங்க, ஆடியோ எஸ்பியும் அந்த புஷி ஆனந்தும் பேசிக்கிட்ட ஆடியோ எடுத்து வைக்கிறாங்க. அவர் வேணாம் வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாரு, பேசுகிறார். அதை மீறி யார் உள்ளே போகிறதுக்கு அனுமதி உங்களுக்கு கொடுத்ததுன்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியாது, நான் ஆதவ அர்ஜுன் ஒன்று மற்றவங்களும் சொல்கிறாங்க. புஷி ஆனந்தன் வந்து நான் டேட்டு வாங்கினதும் இந்த ஆர்கனைஸ் மட்டும், இந்த டேட் வாங்குறது மட்டும்தான், அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணது மட்டும்தான் என் வேலை, மீதி எல்லாமே இவங்க டீம் தான் பண்ணதுன்னு இப்போ அவங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்குது கேட்குறாங்க. அதில் வந்துட்டு எஸ்பி காவல்துறை தடுத்து இருக்குது. நான் கூட தொடக்கத்தில் அவங்க குற்றம் சொல்லியிருந்தேன் காவல்துறை, இருந்தாலும் அலட்சியம், அவங்க பக்கத்தில் ஒரு அலட்சியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். நம்ம அவங்க முன்கூட்டி வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. பேருந்து வந்த பிற்பாடும் உள்ள கூட்டம் அதிகமாக இருக்குது, நீங்கள் வந்த கூட்டமும் உள்ளே சேர்ந்துச்சுன்னா டேஞ்சர்னு அதையும் தடுக்கிறாங்க. அதை மீறி உள்ளே போகிற வீடியோ ஃபுட்டேஜ் வச்சு விசாரிக்கிறாங்க. இப்போ இதில் இவங்க A1 அக்யூஸ்டாக வருவார். இன்னும் கொஞ்சம் இப்போ 12ஆம் தேதி டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க சிபிஐ. கட்டாயம் ஒரு குற்றவாளியாக உள்ள சேர்க்கப்படுவார். உடனே வந்து பாஜக எங்களை பழி வாங்குகிறது, பொய் வழக்கு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நீ செட்டப்பே பாஜக செட்டப் தான் ஒன்று சொல்கிறாங்க, புரியுதில்ல உங்களை? ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் நீங்கள் இங்கே வரீங்க, வேறு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. ஆனாலும் மாட்டிக்கிட்டீங்க இதில் இப்போ வந்து உங்களை உள்ளே வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வேறு பேரம் பேசலாம் பாஜக, அது வேற கதை. ஒரு பொறுப்பற்ற தலைவனாக இருக்கிறீங்க. யாரெல்லாம் ஊழல் செய்த பேர் வழிகளோ, யாரெல்லாம் அன்ஃபிட்னு அந்தந்த கட்சியில் வந்து ஒதுக்கியிருக்கலாம், அவன்லாம் என் கட்சிக்குள்ளே வாங்கன்னு சேர்த்துக்கிறீங்க. எப்படி உனக்குன்னு ஒரு இல்லையா? இப்போ நாம் தமிழர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ட்ரெயினர், எல்லாமே அங்கேருந்து உருவாக்கி பேச்சை கேட்டு 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 வளர்ந்து அதை கேட்டு கேட்டு இவருக்கு ஓட்டு போடலாமான்னு அப்படி வந்த பிள்ளை எல்லாமே வந்த மக்களும் இளைஞர்களும் இருக்கிறாங்க. ரசிகர்கள்னு கொஞ்சம் கூட்டம் இருக்குது, புரியுதில்ல? ஆனால் செங்கோட்டையன் அப்புறம் இன்னொருத்தர் போய் இப்போ சேர்ந்துருக்கிறார். இந்த மாதிரி எல்லாமே ஏற்கனவே அந்த ஊழல் கட்சிகள் இருந்து அந்த ஊழலை காலங்காலமாக செய்து பழக்கப்பட்டவன் கட்சிக்கு வந்த உடனே ஊழல் இல்லாமல் எப்படி இருப்பாங்க? நீங்கள் எப்படி நேர்மறையான அரசியல் தர முடியும் முதல்ல? அதனால் அது நீ ஜனநாயகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுக்குது. அதனுடைய ஒரிஜினல் தெலுங்கு படத்தை நாங்கள் உட்காந்து பார்த்தோம். அதில் சில இதெல்லாம் வந்து மாற்றினாங்கன்னா இங்கே நெருப்பு பறக்குன்ற மாதிரி இவர் வசனம் டைலாக்லாம் இவங்க எழுதுவாங்கள்ல, திமுகவுக்கு எதிராக சில காட்சிகள் அதில் வந்து பொதுவாக பேசுவாங்க. இதில் அது அப்படி திமுக வசனமாக நான் யூகம் பண்ணிட்டேன், வச்சு பொழக்கிற மாதிரி தான் இருக்கும் வசனம் அப்படின்னு நான் யூகம் பண்ணிட்டேன். அது இவங்களுக்கு எரிச்சலாக இருக்கலாம், அது மறைமுகமான தடையை இவங்க போடலாம். திமுக நான் இல்லைன்னு மறுக்கலை. அப்படி இருந்தால் எதுக்கு சென்சார் போர்டு எதுக்கு அதை ஸ்டாப் பண்ணணும்? ரிலீஸ் பண்ணில விட்டுருக்கணும். இப்போ சென்சார் போர்டுக்கும் அதில் தொடர்பு இருக்கு. மத்திய அரசாங்கத்தையும் கேள்வி கேட்குற விஷயம் இருக்குல்ல. நான் மட்டும்தான் ஹீரோஸ்ன்னு காட்டணும் இல்லை, பாஜகவை எதிர்க்கிறேன்னு வேறு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. வசனம் அதுக்கும் சேர்ந்தே தானே உள்ளே வச்சுருப்பாங்க, புரியுதில்ல உங்களுக்கு? அதனால அவங்களையும் நெருக்கலாம், இந்த காரணம் இருக்கலாம். அதை இந்த படத்தை பார்த்த பிற்பாடு நேற்று தான் உட்காந்து நான் பார்த்தேன் அந்த தெலுங்கு டப்பிங்க முழுக்க. உடனே தெலுங்கு தெரியுமான்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. தமிழில் டிரான்ஸ்லேட் வச்சுருக்காங்க, அதையும் பார்த்தேன். நான் படம் நல்லா வந்திருக்குது. அதில் இவருக்கு ஏற்ற மாதிரி சில காட்சிகளை ஒன்றும் மாற்றினாருன்னா சூப்பர் ஹிட்டுன்ற மாதிரி இங்கே வசனம். படம் சூப்பர் ஹிட் இல்லை, திமுகவுக்கு எதிராக பேசும்போது கிட்டத்தட்ட எல்லா மக்களும் விசிலடிப்பாங்களா இல்லையா? இப்போ திமுகவுக்கு எதிராக நீங்கள் தமிழைன்னு ஒன்று வச்சு பாருங்கள், விமர்சனம் பண்ணி பாருங்கள், ஓஹோன்னு ஓடுது, கரெக்டாக வருது இல்லை? ஏன்னா அவ்வளோ வெறுப்பு இருக்குது மக்கள்கிட்ட. அது சாதகமாக மாறும் ஜனநாயகம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது ஒரு மறைமுக நெருக்கடி இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. எனக்கு எது எப்படி இருந்தாலும் நீங்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஆள், உங்களுடைய மேனேஜர், உங்களுடைய கம்பெனி, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய இதுக்கான ப்ரொடியூசர் டீமு, இதுக்கான தயாரிப்பு நிர்வாகம் எல்லாருக்குமே சென்சார் போர்டுன்னா என்னன்னு எல்லா காலங்காலமும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன் இந்த சொதப்பருக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்க? மறைமுகமாக பராசக்தி கொஞ்சம் வந்து போயிட்டோம், அப்புறம் நம்ம பின்னாடி போகலான்னு கேப் எடுத்துக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? எப்படி பார்த்தாலும் பிப்ரவரி வந்துடும் இல்லை, எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளியிடலான்ற ஒரு திட்டம் உங்கள்கிட்ட இருக்குதா? இந்த கேள்வியெல்லாம் இருக்குது. பராசக்திக்கு போட்டியாக இது வரப்போகுதுனாக்கா சிவகார்த்திகேயெல்லாம் நமக்கு போட்டியா அப்படின்ற எண்ணம் கூட உங்களுக்கு வரலாம் இல்லை, தள்ளி வச்சுக்கலாம். அதை சொல்லாமல் இப்படி சென்சார் போர்டு தடுக்குது, மாநில அரசு தடுக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது சொல்கிறதுக்கு இடம் வைக்கக்கூடாதுன்ற காரணத்தை முன்னாடியே சொல்லிடுங்க. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ திமுக அரசை விமர்சிச்சு கூட அந்த படத்தில் சீன்ஸ்லாம் வச்சுருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ எலெக்ஷன் முன்னாடி பண்ணும்போது அதை பண்ணுவார். வாய்ப்புகள் இல்லை, உள்ளே இருக்குது. நான் யூகம் பண்ணிட்டேன் ரைட், டஃப்பாக வச்சு வசனம் இருக்குது. என்னோட கேள்வி என்னென்னா, விஜய் இப்போ ஒரு சினிமாக்காரர் மட்டும் கிடையாது, ஒரு அரசியல்வாதியும் கூட. ஒரு அரசியல்வாதி சினிமா வாயிலா திமுக விமர்சிக்கிறத விட களத்துல இறங்கி திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணணும், தினம் அரசியல் பண்ணணும். அதுதான் ஒரு அரசியல் தலைவரோட வேலை. அதே மாதிரி திமுகவோட அரசியலும் பார்த்தோம்னா ஒரு மாதிரி பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியலா தான் இருக்கு, ஒரு நரேட்டிவ் செட் பண்ற அரசியலா தான் இருக்கு. மீடியாவை யூஸ் பண்ணி செட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா இந்த ரெண்டு ஆட்களும் தியேட்டர்ல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க.
இவங்க பராசக்தியை ரிலீஸ் பண்றாங்க, அவங்க ஜனநாயகம் ரிலீஸ் பண்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அரசியல்ன்றது களத்துல நடக்கணும், இவங்க அரசை எதிர்க்கணும். மக்கள் முட்டாள்கள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. மக்கள் தான் தெளிவடையணும். இப்போ பராசக்தியை பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அதில் அவங்க எனக்கு வந்திருக்கு அது வரைக்கும் வந்திருக்கிற அந்த முன்னோட்டத்தை வச்சு பார்க்கும்போது, பெரியாருக்கிட்டையும் அண்ணாருக்கிட்டையும் படிச்ச இந்த விருது வாங்கின நீ இந்தியை கற்றுக்கலாம்டான்னு ஒருத்தன் ஒரு டைலாக் கேட்குறான். பெரியார்கிட்ட படிச்சுட்டா ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு என்ன இருக்குதா அப்படி சொல்ல வராங்களா? எனக்கு அதான் கேள்வி. ஏன்னா இந்திக்காக தமிழ்நாட்டில் முதல் பள்ளிக்கூடம் ஆதரித்து பள்ளிக்கூடம் ஹிந்தி பள்ளிக்கூடத்தை தொடங்கினதே பெரியார் தான், காங்கிரஸில் இருந்தபோது. அதுக்கு பிறகு எல்லாமே எதிர்க்க ஆரம்பிக்கிறப்ப இந்த காளி பசங்களை மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்து எரியுங்கன்னு தன்னுடைய விடுதலை பத்திரிகையில் எழுதுறாரு. காளி பசங்க இந்த தமிழ் மொழிக்காக உணர்வுக்காக போராட்டம் நடத்த, என் மொழியில தான் எங்கே இருக்கணும், இந்தி ஆதிக்க மொழியாக வந்துச்சுன்னா காலப்போக்கில் எல்லாமே அழிஞ்சு போயிடுங்க அப்படின்னு போராட்டம் நடத்தி 400 பேர் குருவி சொல்கிற மாதிரி சுட்டு கொன்னுது. கணக்கு ஒன்றும் அதிகமாக இருக்குன்றாங்க. கொண்டு போய் கூட்டமாக லாரியில் வச்சு புதைச்சாங்க. இந்த போராட்டத்தை காளிகள் போராட்டம் என்று கொச்சைப்படுத்தியவர் பெரியார். இந்தி படிக்கிறதால என்ன கெட்டு போகுதுன்னு கேட்குறாரு. போலீஸ் துப்பாக்கி வச்சுன்னா தொடச்சிக்கிட்டு இருக்குதான்னு கேட்டவர் பெரியார். இவரை போய் நீ அந்த படத்துக்குள்ளே வச்சுட்டு பெரியாருக்கிட்டும் அண்ணாக்கிட்டையும் விருது வாங்கின நீ இந்தியை படிக்கலாம்னு ஒரு வசனம் வைக்கும் போதே தெரிஞ்சிச்சு இவங்க பித்தலாட்டம் எப்படி. கட்டபொம்மன் வசனம் ஒன்று பேசுவார், உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு வானம் பொழிந்தது, பூமி விளைந்தது, உனக்கேன்னு கொடுக்க வேண்டிய வசனம். சத்தியமாக கட்டபொம்மன் அப்படி ஒரு வசனம் பேசவே கிடையாது வரலாற்றில். எல்லாமே ஆவணப்படுத்தி வச்சுருக்காங்க. என்கிட்ட 3 வேலையும் இருக்குது. அப்போல்லாம் கைப்பட எழுதுவாங்க. அதான் இங்கேருந்து எழுதி அனுப்புவாங்க, பதிலுக்கு அங்கேருந்து எழுதி அனுப்புவாங்க. டைப் ரைட்டிங் மிஷின் வராத காலகட்டம் நான் சொல்கிறது. பிறகுதான் டைப் ரைட்டிங் மிஷினே வருது. அந்த மாதிரி ஆவணம் முழுக்க எனக்கு கிடச்சி படித்தப்ப ஒரு எங்கேயுமே இந்த வசனம் பேசுனதா எங்கேயுமே இல்லை. ஆனால் 8 நாடுன்னு சொல்லக்கூடிய தேவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க அவங்க பக்கத்தில். குறிப்பிட்ட ஒரு 8 பகுதி சேர்ந்து 8, அது 8 நாடுன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறது. அவங்கக்கிட்ட வரி கேட்டு போகும்போது அங்கே நடந்த யுத்தம், அதில் ஒரு 600 பேர் முதல்ல அவங்க இறக்குறாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பட்டாளினே இறக்குது. திரும்ப ஒரு பெரும் படையை திரட்டிக்கிட்டு வராங்க. அது கணவாய் பகுதியில் நடக்குது, மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில். அப்போ அவன் கேட்குறான், நிற்க வச்சுட்டு கேட்குறான், இது என்னோட மண், இது காலங்காலமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், மழை பொய்யுது, பூமி விளைஞ்சிட்டு இருக்குது, உனக்கு எதுக்குடா நான் வரி தேவையில்லாமல் நீ யார் என்கிட்டயும் கேட்குறது, என்னோட மண், மானம் பொழியுது, இங்கே பூமி விளையுதுன்னு அவன் பேசினதாக அந்த வெள்ளை அதிகாரி பயன்படுத்தி இருக்கிறார். அப்படியே வாங்க, கட்டபொம்மன் வசனத்தை படத்துல இதை பதிவு பண்ணிட்டீங்க. இப்போ கூட இப்போ ஒரு விழா நடந்தது கட்டபொம்மனுக்கு அரசு தரப்புல. அதில் முதலமைச்சர் சொல்கிறார், இப்படி வசனம் பேசிய கட்டபொம்மன் அப்படின்றாரு. கட்டபொம்மன் வசனம் பேசினாரா? எதுக்கு சொல்லுவாருன்னா, இந்த திரைப்படத்தில் வந்தது எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, பொய்யாக வந்திருக்குது. அதே போல் பராசக்தியில் நீங்கள் அண்ணாவை அதில் கொண்டு வந்து அண்ணா என்ன பண்ணுறாரு, இளைஞர்கள்லாம் இருந்தாங்க அன்னைக்கு. இளைஞர்கள் இருந்தப்ப திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் நிறைய பேர் இருந்தாங்க. திமுகவை சேர்ந்த இளைஞர்களும் உள்ளே இறங்கிட்டாங்க. ஆனால் அண்ணா அதை வழி நடத்தலை. புரியுதில்ல உங்களுக்கு? அதுக்கு மூல காரணம் தமிழ் தேசிய தலைவர்கள் படையெடுத்தாங்க, அவங்க ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணாங்க, போராட்டத்தை தொடங்கினாங்க. கல்லூரி மாணவர்கள் உணர்வு தானாக அதுக்குள்ளே வந்தாங்க. துப்பாக்கி சூடு நடந்தோடனே 10 ஆரம்பிச்சிருச்சு. இளைஞர்கள், திமுகவை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாரும் உள்ளே குதிக்க ஆரம்பித்தாங்க. எல்லாருமே பெரும் போராட்டம் நடத்த ஆரம்பித்தாங்க. இதுதான் நடந்த வரலாறு. அண்ணா அதில் ஒரு வசனம் பேசுகிற மாதிரி வரும், இது நாங்கள் நடத்தவில்லை, ஆனால் இது நடத்துவன் என் தம்பி அப்படின்ற ஒரு வசனம் வந்திருக்கும். இதே தான் பின்னாடி மாணவர்கள்கிட்ட நீங்கள் போராட்டத்தில் கலந்துக்காதீங்க, இந்த மாணவர்களுக்கு எங்களுக்கும் தொடர்புலன்னு அறிக்கை கொடுத்துட்டாரு அண்ணாதுரை. அதுக்கு பிறகு இன்னைக்கு காலகட்டத்தை இந்திய தமிழ்நாடு முழுக்க பட்டி திட்டி கொண்டு பரவ விட்டதே திமுக தான். இந்திக்கும் உங்களுக்கும், இந்தி எதிர்ப்புக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குதுன்னு நான் கேள்வி கேட்டேன். ஆனா இன்னைக்கே அந்த மாதிரி பிம்பம் கிரியேட் பண்றாங்க, கட்டமைக்கிறது, வரலாற்றை திரிக்கிறது, பொய்யாக கட்டமைக்கிறது. இன்னைக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா, காங்கிரஸ் ஒரு பக்கம் நீங்க வெறுப்பேத்துறீங்க தமிழ்நாட்டுக்குள்ள. புரிதல் உங்களுக்கு? இதுக்குள்ள இருக்கிற அரசியல் ஒன்றும் யாரும் சரியா பேசல. இந்த நேரத்தில் இதை கொண்டு வந்தீங்கன்னா காங்கிரஸ் பலகீனப்படும். காங்கிரஸ் பலகீனப்பட்டு நம்ம காலடியிலே இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவில் வேற எந்த மொழியிலும் மொழிக்காக இவ்வளோ பேர் செத்ததே கிடையாது வரலாறு. அது செய்தது அன்றைக்கி இருந்த காங்கிரஸ், பக்தவத்சலம் முதலமைச்சர். இந்த காங்கிரஸை திரும்பவும் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும் ஒரு மறைமுக அரசியல் இதுக்குள்ளே இருக்கிறது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீ அடிபட்டு என் காலடியிலே தான் கிடக்கணும், தனிச்செல்லாம் நின்று வீரமாக வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு அரசியல் இதுக்குள்ளே இருக்கலாம். ரெண்டாவது இந்த திமுக, இந்த திராவிடம் தான் இந்த மண்ணுக்காக எல்லாத்துக்காகவும் கஷ்டப்பட்டது, சிலுவை சுமந்தது, சிலுவையில் அறையப்பட்டது அப்படின்னு உங்களை காட்டிக்கணும் மக்கள், இளைய தலைமுறைக்கு. இன்னொரு 20 வருஷம் 10 வருஷம் கழித்து பார்க்குற இளைஞர்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த படத்தை பார்த்துட்டு இதுதான் வரலாறுன்னு பேசுவாங்க இல்லையா? கட்டபொம்மன் வசனத்தை பார்த்துட்டு இன்னைக்கு முதலமைச்சரே பேசுகிறாரா இல்லையா? புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி பராசக்தி இந்த தேர்தலுக்காக ஒரு கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு பொய் கதை அப்படின்றத நான் சொல்ல வராங்க. சார், இப்போ ஒரு விதமான ஒரு நரேட்டிவ் கட்டமைக்கிறாங்க. அதாவது இப்போ பராசக்தி வர்சஸ் ஜனநாயகன்,
டிவிகே வர்சஸ் டிஎம்கே, விஜய் வர்சஸ் ஸ்டாலின், இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் கட்டமைக்கிறாங்க. இவங்க ஏதாவது அவங்கள விமர்சிக்கிறது, அப்புறம் அவங்க இவங்களை விமர்சிக்கிறது. அப்ப போட்டின்றது டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு போலி பிம்பத்தை அதுதான் கட்டமைக்கிறாங்க. அந்த ஊடகங்களும் அதை தான் விரும்புது. இத ஒன்று ரெண்டு விஷயம் அதிமுகனால முறியடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதை தாராளமாக முறியடிக்கலாம். அது பெரிய விஷயமே இல்லை. நாளைக்கே எடப்பாடி வந்துட்டு எடுத்து போட்டு இதுவும் இருக்கட்டும், என் மேலே எவ்வளோ வரியை போட்டிருக்கிற, இப்போ கவர்னர் ஒரு பட்டியலை கொடுத்துட்டாரு. 4.4 கோடியே 40 லட்சம் கோடிக்கு ஊழல் நடந்திருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. இது ஒன்றும் பெரிய அளவில் மாநாடு போட்டு அதிமுக பிரச்சாரம் பண்ணும்போது மக்கள் இதை நோக்கி தான் பேச ஆரம்பிப்பாங்க. அது ஒரு பார்ட், அவ்வளோதான். இருக்கக்கூடிய ஒரு பெரும் இதில் இடையில ஒரு சின்ன கொத்து டான்ஸ் மாதிரியாக தான் அந்த 2 பட விமர்சனத்தையும் பார்க்க முடியும். அதிமுக நினைச்சா நாளைக்கே மாற்றிட்டு போயிடலாம். அதுதான் தலைப்பு செய்தி. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறது, திமுக வட்டாரம் அதிமுகவை பின்னுக்கு வைப்போம், விஜய் நமக்கு எதிர்க்கு நேராக விஜய்க்கு நமக்கு தான் போட்டின்ற மாதிரி நம்ம அது கொஞ்சம் ஒத்துழைச்சிட்டு இருந்தோம்னாக்கா இதை நோக்கி நம்ம நகர்ந்தாலும் அது பலகீனமாகிடும், நம்ம ஜெயிச்சுட்டு போயிடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. முதல்ல திமுகவில் இருக்கிற கூட்டணிக்கு இருக்குதுல்ல, 2021 இருந்த அந்த செல்வாக்கு இன்னைக்கு அவங்கக்கிட்ட இருக்குதானா? இல்லை. 2021 கம்யூனிஸ்டுகிட்ட இருந்த அந்த வாக்கு இன்னைக்கு அவங்கக்கிட்ட இல்லை. பாதிக்கு மேலே அதிருப்தியில் வெளியேறிட்டு இருக்கிறாங்க. புரியுதில்ல? அதுக்கு நம்பி இனி எந்த தொழிலாளருக்காக எந்த அரசு ஊழியருக்காக நீங்கள் ரோட்டில் நின்று இப்போ மறியல் பண்ணீங்க சொல்லுங்கள்? இந்த 4 வருஷத்தில் எவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்தது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், தூய்மை பணியாளர்கள், எவ்வளோ போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. எதற்காவது ஒன்று இந்த கம்யூனிஸ்ட் இறங்கி மறியல் பண்ணி பெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கா சொல்லுங்கள்? அப்புறம் இவங்களாம் எப்படி கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட்டு போடுவாங்க? குறைஞ்சிருச்சா அவங்களுக்கு? ஏற்கனவே 1% தான் அவங்களுக்கு, பாதி வந்துருச்சா? விடுதலை சிறுத்தைகள் கூட்டமாக எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ டிவிக்கு நோக்கி போகிறாங்க, நாம் தமிழர் கட்சி நோக்கி போகிறாங்க. கண் எதிர்க்க நடக்குது, எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம். காங்கிரஸ் சொல்ல வேணாம், ஒன்றும் பெரிய அதிர்ச்சியில் இந்த முறை காங்கிரஸ் கூட்டணி வச்சாலும் கூட பழைய மாதிரி ஒன்றா சேர்ந்து ஓட்டு போட மாட்டான். அதனால் உங்களுக்கு பழைய ஓட்டு இல்லை, அங்கே ஒரு பெரிய செட்பேக்கு இருக்குது. இதை வச்சு ஓட்டணும், பராசக்தி இதுன்னு ஓட்டு அப்படியே நேராக எலெக்ஷனுக்குள்ளே குதிச்சிடலான்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் செய்த ஊழல் அதிமுக முன்னெடுக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு 2 நாள் பிரச்சாரத்தில் எடப்பாடி மேலே கொண்டு வந்துடுவார். இதுதான் பேசு பொருள், படம் தான் பேசு பொருள்லாம் கிடையாது. மக்கள் பிரச்சனை. எனக்கு சினிமாவை பற்றின்றது ஒரு ரசிகர் கூட்டம் தான் பேசிக்கிட்டு இருக்கு கேப்ரியல், புரியுதில்ல உங்களுக்கு? இப்போ நீங்கள் ரசிகரா, நான் ரசிகரா, குடும்பம் இருக்குல்ல, என்ன வரியை கட்டணும், இன்றைக்கி எவ்வளோ பெட்ரோல் போடணும், மாநில வரியை நாங்கள் வந்தால் 75 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுப்போம், கனிமொழி பேசுச்சு, புரியுதில்ல உங்களுக்கு? இன்றைக்கி எவ்வளோ பெட்ரோல் கொடுத்துட்ருக்குறோம். மாநிலத்தினுடைய வரியை குறைக்கிறதுன்னு சொன்னீங்களே, குறைக்கிறதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? நிதி நெருக்கடின்றப்ப அந்த நிதி நெருக்கடி அதிமுக காலகட்டத்திலையும் இருந்துச்சு. அவங்களை குறைக்கலன்னு நீங்கள் தானே குற்றம் சொல்லிட்டு இருந்தீங்க. நாங்கள் வந்தால் பெட்ரோல் இவ்வளோ குறையும், டீசல் இவ்வளோ குறையும் சொன்னீங்க. எதுவுமே குறையில்லைங்களே கனிமொழி, எங்கே இருக்கீங்க? கதவு தட்டுறாங்க எல்லாம். இப்போ புரியுதில்ல உங்களுக்கு? இதெல்லாம் மக்களை ஏமாற்றி மடைமாற்றுவதற்காக பராசக்தியை பாரு, ஜனநாயகனை பாரு, அந்த வெங்காயம் எங்களுக்கு எதுக்கு? புரியுதில்ல உங்களுக்கு? இந்த கேள்வி வருமா இல்லையா? யதார்த்தத்தை டீ கடையில் பேசுகிறேன், டே விட்டு வேலையை பாருங்கடா, இன்றைக்கி பழப்பு, இன்றைக்கி கஞ்சி குடிக்கிறதுக்குன்னா வழியை பாருங்க, அதான் பேசுவாங்க ஜனங்க. புரியுதில்ல? ஒரு கூட்டம் ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் பேசுவாங்க. ஒட்டுமொத்த வெகுஜன மக்கள் இதையே பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதனுடைய அரசியல் களம் வேற. ரொம்ப நன்றி சார், உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம் கேப்ரியல்.